கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் முடங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் முடங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ. பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகளாக நிறுத்தினீர். பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தினீர். பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே, உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. மாம்சமான இரையை அன்று கிழித்துப் போது வழி திறந்தீர். மாம்சமான இரையை அன்று கிழித்துப் போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே, உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே, உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே. பூரண அழகுள்ளவரே. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே. பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவாம் லீலி புஷ்பமே. 10,000 பேரிலும் சிறந்த நேசரே. போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே இயேசுவே. பூரண
ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உன்னை விடுவித்த சுமந்தாரே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நோய்களை இயேசு சுமந்தாரே. சுகமாக்க குணமாக்க சுமந்தாரே. நோய்களை இயேசு சுமந்தாரே. சுகமாக்க குணமாக்க சுமந்தாரே. பாடங்களை இயேசு சுமந்தாரே. உன் பாடுகள் போக்கிட சுமந்தார். உனக்காக சுமந்தாரே. ரட்சிக்க சுமந்தாரே. உனக்காக சுமந்தாரே. ரட்சிக்க சுமந்தாரே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தலையே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாடல் பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். தொடர்ந்து நாம் ஆராதனை பகுதிக்கு நேராய் கடந்து போகிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற விருந்தாளிகளை பரிசுத்தவான்களை அழகான பிஷப் ராஜா அவர்கள் வந்து அவர்களை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் வாருங்கள். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சத்தமாய் சொல்லுவோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு
அவர் தன் ஜீவனை கொடுத்த நாள் இந்த நாள். இந்த நாளில் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனங்களை தியானித்து அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிற சகல பரிகாரங்களை நாம் நினைத்து அவரை துதிக்கும் ஒரு நல்ல நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் இறந்துட்டாரு, இயேசு மரித்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆமாம், அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அவர் பூமியின் மடியில் இருக்கிறாரு, நாளைக்கும் பூமியின் மடியில் இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமையும் பூமியின் மடியில் இருக்கிறாரு, காலையில் அவர் உயிர் தெழுந்து விடுகிறார். அல்லேலூயா. 3 நாள் அவர் பூமியின் மடியில் இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம், அருமையான நம்முடைய ஸ்தோத்திரம் மிஸ்டர் தாமோதரன் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்திய அருமையான சுவிசேஷகர் டேனியலை ராஜு அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கொடுத்துவோம். அவர்களுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க, அருமையான ஸ்டாரி கோல்டா. அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இப்போ பெஜாட்ஸா பேரே வாயில் வரமாட்டேங்குது, இருந்தாலும் சிறப்பான மக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் லைனாக இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப தலைவர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் அருமையான பிள்ளைகள், அருமையான கோல்டா அவர்கள் நம்முடைய மத்தியிலே ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரமே ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் வீட்டு நினப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தரோடு இசைந்து அவர் நமக்காக வடித்த இரத்தத்தை நினைத்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். நம்ம இந்த கிராமத்தில் சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் தேவன் இந்த சபையை மகிமைப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதை நினச்சி அவர் நமக்காக சிலுவையில் சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாளில் அருமையான குழுவினர் வந்திருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்ம எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த பாடல்கள், இங்கே பாடுகிற இந்த பாடல்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரம், ஆராதனைகள், செய்திகள் ட்ரூகாட் டிவி யூடியூப்பில் போய்கிட்டு இருக்குது. அது ஸ்தோத்திரம் நைட்டு 12 மணிக்கு மேலே நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. காலையில் நடந்த ஆராதனைகள், பாடல்கள் எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு. இது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன்லைனில் வந்துடும். எழுதி படித்த பாடல்கள், இந்த ஆராதனைகள், இந்த செய்திகளெல்லாம் அப்படியே வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒளிபரப்ப முடியாத சித்தம் வைத்திருக்கிறார். அதில் எல்லாரும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படியாவது தேவநாமத்தை நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே அன்பு சகோதரி ஸ்டாரி கோல்டா அவர்களும் அவருடைய குழுவினரும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துக்கமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. யாரும் துக்கமா இல்லையா? ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது இல்லையா? அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் கம்பீர சத்தத்தை உண்டு பண்ணுகிற நாள். துக்கமுகமாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இல்லையா? இந்த இடத்துல நம்ம சந்தோஷமா ஒரு கூடுகையோடு எல்லா தெய்வ பரிசுத்தவான்களோடு அமர்ந்திருந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே பிதாவானவர் அவருடைய ஒரே சொந்த குமாரனாகிய